அனைவருக்கும் வணக்கம். சிறிது நாட்டமா ஆய்பவன் நாங்க ஒரு கடைக்கு போகும்போது தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயமான சிங்கள வாக்கியங்களை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். நாங்க கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கும் போது இருக்குதா என்று கேட்போம். இந்த இருக்குதான்றதுக்கு தியனவத இருக்குதா தியனவத. உதாரணத்துக்கு சீனி இருக்குதா, சீனி தியனவத, சீனி தியனவத. அதே மாதிரி அரிசி இருக்குதா, ஹால் தியனவத, ஹால் தியனவத. அதே மாதிரி பருப்பு இருக்குதா என்று கேட்கறதுக்கு பரிப்பு தியனவத, பரிப்பு தியனவத என்று கேட்கலாம். இதே இப்ப அந்த பொருளோட பேரை சொல்லிட்டு இல்லையா என்று கேட்கலாம். உதாரணத்துக்கு சீனி இல்லையா, சீனி நத்த, சீனி நத்த. அதே மாதிரி அரிசி இல்லையா என்று கேட்கறதுக்கு ஹால் நத்த, ஹால் நத்த. அதே பருப்பு இல்லையான்னு கேட்கறதுக்கு பரிப்பு நத்த, பரிப்பு நத்த என்று கேட்கலாம். இப்ப சில பொருட்களுக்கு எங்களுக்கு சிங்களம் தெரியாது என்று வச்சா அந்த பொருளோட பிராண்ட் நேம் அதை வச்சு நாங்க கேட்கலாம். உதாரணத்துக்கு சோப்ல லக்ஸ், இப்ப லக்ஸ் இல்லையா என்று கேட்கறதுக்கு லக்ஸ் நத்த, லக்ஸ் நத்த. அதே மாதிரி சன்லைட் இருக்குதா என்று கேட்கறதுக்கு சன்லைட் தியனவத, சன்லைட் தியனவத. அதே மாதிரி பெப்சி இல்லையா என்று கேட்கறதுக்கு பெப்சி நத்த, பெப்சி நத்த என்று கேட்கலாம். அதே மாதிரி செம்போ இருக்குதா என்று கேட்கறதுக்கு செம்போ தியனவத, செம்போ தியனவத என்று கேட்கலாம். இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு அந்த கடைக்காரர் ஒன்று ஓம் இருக்குது என்று சொல்லுவார். ஓம் இருக்குது என்றதுக்கு ஓ தியனவா, ஓமண்டா ஓ, இருக்குதண்டா தியனவா. அப்ப ஓ தியனவா, ஓ தியனவா. அதே அந்த சாமான் அந்த கடையில இல்லையண்டா நே, நே என்று அந்த கடைக்காரர் சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த பொருள் வந்து அந்த கடையில இருந்துச்சுண்டா அவர் எவ்வளவு வேணும் என்று கேட்பார். இந்த எவ்வளவு வேணும்ன்றதுக்கு கொச்சர கோணத, கொச்சர கோணத. உதாரணத்தோட பார்த்தோம்டா சீனி எவ்வளவு வேணும், சீனி எவ்வளவு வேணும், சீனி கொச்சர கோணத, சீனி கொச்சர கோணத என்று கேட்கலாம். அதே பருப்பு எவ்வளவு வேணும் என்று கேட்கணும்டா பரிப்பு கொச்சர கோணத, பரிப்பு கொச்சர கோணத என்று கேட்கலாம். இதே அந்த பொருள் எண்ணிக்கையில இருந்துச்சுண்டா எத்தனை வேணும், எத்தனை வேணும் என்று கேட்பார். இந்த எத்தனை வேணும்ன்றதுக்கு கீய கோணத, கீய கோணத என்று கேட்பார். இதே உதாரணத்தோட பார்த்தோம்டா சோப் எத்தனை வேணும், சோப் எத்தனை வேணும். சோப்புக்கு சபன் என்று சொல்லுவார். இப்ப சபன் கீய கோணத, சபன் கீய கோணத. இதே மாதிரி பேனை எத்தனை வேணும், பேனை, பேனைக்கு வந்து பேனை என்று சொல்லுவார். அப்ப பேனை கீய கோணத, பேனை கீய கோணத என்று கேட்பார். இதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப எவ்வளவு வேணும் என்று கேட்கறதுக்கு நாங்க 500 கிராம் தாங்க என்று சொல்லுவோம். இந்த 500 கிராம் தாங்கன்றதுக்கு சிங்களத்துல கிராம் பன்சியக் தென்ன, கிராம் பன்சியக் தென்ன. இதே மாதிரி 1 கிலோ தாங்க என்று கேட்கறதுக்கு 1 கிலோன்றதுக்கு கிலோ எக்கக் தென்ன, கிலோ எக்கக் தென்ன. இதே 5 கிலோ தாங்கன்னு கேட்டா கிலோ பஹக் தென்ன, கிலோ பஹக் தென்ன என்று நாங்க சொல்லலாம். இப்ப எண்ணிக்கையில நாங்க சொல்லணும்டா ஒரு சோப் தாங்க, ஒரு சோப் தாங்க. இப்ப சபன் எக்கக் தென்ன, சபன் எக்கக் தென்ன. இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். பொருளுண்ட எண்ணிக்கை சொல்லிக்க ஃபர்ஸ்டா பொருள் வரணும், செகண்டா தான் எண்ணிக்கை வரணும். அதோட சேர்த்து இக் சேர்க்கணும். இப்ப பாருங்க ஒரு சோப், ஒரு சோப்ன்றதுக்கு சோப்புக்கு சிங்களம் சபன், அதுக்கு பிறகுதான் ஒன்றுன்றதுக்கு சிங்களம் இக்க. அதோட ஒரு சோப் என்று சொல்லணும்டா சபன் எக்காக், சபன் எக்காக் என்று சொல்லணும். இத கவனிக்கணும். இப்ப அடுத்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா 3 பேனை தாங்க, 3 பேனை தாங்க. இப்ப பேன் எண்ணிக்கை எத்தனை, 3, 3க்கு வந்து துணை, அதோட இக் சேர்க்கணும். இப்ப பேன் துணக் தென்ன, பேன் துணக் தென்ன என்று கேட்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் கேட்டா பிறகு வேற ஏதாவது தேவையா என்று கேட்கறதுக்கு கடைக்காரர் வேற, வேற. இது சிங்களத்துல வேண, வேண என்று கேட்கலாம். இதே மாதிரி கடைக்காரர் அப்புறம், அப்புறம் என்று கேட்கிறேன்டா
சிங்களத்துல ஆயே ஆயே என்று கேட்கலாம். இதே மாதிரி அவ்வளவா அவ்வளவா என்று கேட்கணுமெண்டா எச்சரைத எச்சரைத. அதே மாதிரி வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் என்று கேட்கணுமெண்டா வெனமொனவதோன வெனமொனவதோனே என்று கேட்கலாம். அதுக்கு பிறகு கடைசியா எல்லா பொருளும் நீங்க வாங்கிட்டீங்க. எல்லா பொருளும் வாங்கினா பிறகு எவ்வளவு கணக்கு என்று கேட்கறதுக்கு கணக்கு எவ்வளவு என்று கேட்பீங்க. இந்த கணக்கு எவ்வளவுன்றதுக்கு சிங்களத்துல காணக்கியத காணக்கியத என்று கேட்பீங்க. அப்ப அந்த முதலாளி சொல்றார் 500 ரூபாய். 500 ரூபாய்ன்றதுக்கு ரூபாய் என்றது ஃபர்ஸ்ட் வரும். ரூபாய் என்றா ருப்பியல், 500 என்றா பன்சிய. அப்ப ருப்பியல் பன்சியாய் ருப்பியல் பன்சியாய் என்று அவர் சொல்லுவார். அதுக்கு பிறகு நீங்க காசை கொடுப்பீங்க. இப்ப காசை கொடுக்க இந்தாங்கோ காசு என்று சொல்லி கொடுப்பீங்க. இப்ப இந்தாங்கோ காசுண்டா மென்ன சள்ளி மென்ன சள்ளி என்று சொல்லுவீங்க. அப்ப அந்த காசை வாங்கிட்டு முதலாளி சொல்லுவார், மிச்ச காசு இருந்துச்சுண்டா இந்தாங்கோ மிச்ச காசு என்று சொல்லுவார். இப்ப இந்தாங்கோ மிச்ச காசுண்டா மென்ன இத்துரு சள்ளி மென்ன இத்துரு சள்ளி. மென்னண்டா இந்தாங்கோ, இத்துரு சள்ளிண்டா மிச்ச காசு. இதே மாதிரி சிங்கள ஸ்போக்கன் ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு தேவையாண்டா ஸ்மார்ட் கெதர் இன்ஸ்டிடியூட்டை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.